டெய்லி தெய்வீகம் சேனல் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறுவது உங்கள் ஈரோடு கௌரி சத்தியமூர்த்தி. திருக்கோவிலூர் ஸ்ரீ தபோவனம் சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள் சரித்திரத்தை படிக்கச் சொல்லி உத்தரவாகியுள்ளது. இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் இன்றைய தினம் படிக்கின்றேன். 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கர்நாடக மாநிலம் வடக்கு பதியில் மங்களபுரி என்னும் ஊரில் திரு வெங்கோப கணபதி சக்குபாய் என்ற பிராமண தம்பதிகளுக்கு மகனாய் அவதரித்தார் நமது ஞானானந்தகிரி சுவாமிகள். தை மாதம் கிருத்திகை நாளன்று கருவில் திருவுடையராக பிறந்த இவருக்கு சுப்பிரமணியம் என்று பெற்றோர் பெயர் சூட்டினார்கள். தம் 11ஆம் வயதிலேயே தமக்கொரு குருவை தேடி வீட்டை விட்டு வெளியேறிய சுவாமிகள் பண்டரிபுரத்துக்கு வந்து சேர்ந்தார். தம் குருவை எப்போது காண்போம் என்ற ஏக்கத்திலேயே சந்திரபாகா நதிக்கரையில் படுத்து உறங்கினார். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது தன்னை யாரோ அழைப்பது போன்ற உணர்வு தோன்றவே கண்விழித்து பார்த்தபோது எதிரே அருள் ஒளி வீசும் முகத்துடன் பிராமண முதியவர், சுப்பிரமணியா, உன்னை சீடராக ஏற்றுக்கொள்ளும் குரு இந்த ஊரில்தான் தங்கியுள்ளார். உடனே புறப்பட்டு சென்று அவரை அடைந்து விடு என்று உரைத்துவிட்டு ஆற்றங்கரை நோக்கி சென்று சட்டென மறைந்து விட்டார் அந்த முதியவர். பிராமண முதியவரின் வாக்கையை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு ஜோதிர் மடமான சங்கர மடத்தில் பீடாதிபதியாக வீற்றிருக்கும் ஸ்ரீ சிவரத்னகிரி சுவாமிகளை சென்று தரிசித்தார். நன்கு பழகியவர் போல சுப்பிரமணியா, இங்கு வா என உரிமையோடு அழைத்து தம் சீடராக ஏற்றருளினார். சுவாமிகளிடமிருந்து சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தார். சுப்பிரமணியத்தின் ஞான முதிர்ச்சிக்கு சாஸ்திர தெளிவு இவற்றை கண்டு சிவரத்னகிரி சுவாமிகள் வியந்ததுடன் அவருக்கு துறவரம் அளித்து ஞானானந்தகிரி என்ற தீட்சா நாமத்தையும் அளித்து அருளினார். அதன்பின் தமது 81வது வயதில் சித்ரா பௌர்ணமி அன்று ஸ்ரீ சிவரத்னகிரி சுவாமிகள் மகா சமாதி கொண்டு அருளினார். அம்மகானின் திரு ஆணைப்படி சுவாமிகள் சிறிது காலம் ஜோதிர் மடத்து பீடாதிபதியாக இருந்துவிட்டு பின்பு ஸ்ரீ ஆனந்தகிரி சுவாமிகளிடம் ஒப்படைத்துவிட்டு இமயமலை சென்று தவம் செய்ய வரலானார். இமயமலையில் பத்ரிநாத் மற்றும் பல குகைகளில் கடும் தவம் இயற்றி முற்றிலும் சிவானந்த நிலையை அடைந்த சுவாமிகள் நேபாளம், திபெத், பர்மா, ஸ்ரீலங்கா அனைத்து இடங்களுக்கும் சென்றுவிட்டு தமிழ்நாட்டுக்கு திரும்பினார். திருச்சி மாவட்டத்தில் உள்ள கள்ளக்குடிக்கு வந்து தம் ஜடாமுடிகளை மழித்து கொண்டு சூலூர் வழியே சேலம் ஜில்லா ஆட்டையாம்பட்டிக்கு வந்து சில காலம் தொண்டாற்றிவிட்டு எடப்பாடி, பவானி, கோவை, ஏற்காடு, பழனி சென்று அத்வைத சித்தாந்தத்தை பரவச் செய்து தம் தவ பலத்தால் மக்களின் குறைகளையும் போக்கி வந்தார். தாம் சமாதி கூடும் நேரம் நெருங்கியதை உணர்ந்த சுவாமிகள் திருவண்ணாமலைக்கு அருகேயுள்ள திருக்கோவிலூர் சித்தலிங்க மடத்துக்கு வந்து சில காலம் சேவையாற்றி இடையே உள்ள ஓர் இடத்தில் ஞானானந்த தபோவனம் ஏற்படுத்தி சேவைகள் செய்து அங்கேயே சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகள் சமாதியும் கூடினார். அதாவது பிரமாதீச வருஷம் மார்கழி மாதம் 22ஆம் நாள் 1974ஆம் வருஷம் ஜனவரி 7ஆம் நாள் திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி அளவில் வளர்பிலை சதுர்த்தசி திதியில் மிருகசீரிஷ தனு லக்னம் கூடிய சுபவேளையில் ஜீவ சமாதி கூடி அருளினார். அரூபமாயிருந்து தபோவனம் வரும் பக்தர் குறைகளை தீர்த்து வருகிறார் இன்றளவும். சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள் திருவடிகளே சரணம். எனக்கு கடந்த 1 வருடத்திற்கு முன்பு தோல் அலர்ஜி ஏற்பட்டு 1 மாதமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது டெய்லி தெய்வீகம் இல்லத்திற்கு ஞானானந்தகிரி சுவாமிகள் பெட்ரூம் வாசற்படியில் வந்து அமர்ந்து கொண்டு கையை தூக்கி என்னை ஆசிர்வதித்தார். அன்றைய தினம் வியாழக்கிழமை. உடனே சித்தர் கோவிலுக்கு எங்காவது செல்ல வேண்டும் என்று முயற்சித்தேன். கடைசியில் ஞானானந்த கோவில் ஞாபகம் வந்து அந்த கோவிலுக்கு சென்று வந்தேன். ஞானானந்தகிரி சுவாமிகள் சந்நிதிக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற புவனேஸ்வரி டாக்டர் அம்மாட்ட நீ மருந்து வாங்கிக்கோ, உனக்கு குணமாகுங்கிறத சூச்சகமாக எனக்கு எடுத்து சொன்னார். அவர் சொன்னபடியே இந்த 1 வருஷமாக மருந்து மாத்திரை சாப்பிட்டு பூரண நலத்தோடு இப்போ இருக்கேன். இதே மாதிரி
போன மாதம் எனக்கு இந்த மாதிரி என்னோடய சரித்திரத்தை நீ பரவ செய், அந்த சேவையை செய் அப்படிங்கிற மாதிரி உத்தரவாச்சு. ஒரு மாதமாக இந்த புஸ்தகத்துக்காக வேண்டி படாத பாடுபட்டேன். கடைசியாக எனக்கு ஈரோட்டில் புத்தக நிறுவனம் வந்திருந்தப்போ ஒரு மாதம் நடந்ததுனால அந்த நேரத்தில் அங்கே தெரிஞ்சவா மூலியமாக சொல்லி இந்த புஸ்தகம் ஹரிகுணமாலை புஸ்தகம் வாங்கி அதுலேருந்து அவரோட சரித்திரத்தை படித்து சுருக்கி எழுதி நேயர்களான உங்களுக்கு தந்திருக்கின்றேன். குற்றம் குறை இருப்பின் மன்னிக்கவும். ஸ்ரீ சத்குரு ஞானானந்த சுவாமிக்கு ஜெய். ஸ்ரீ ஞானானந்த மூர்த்திக்கு ஜெய். ஸ்ரீ ஞானானந்த மூர்த்திக்கு ஜெய்.